விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அமமுகவிலிருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமமுகவிலிருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்திருக்கிறார். அமமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே சட்டப்பேரவையில் இருந்தார்கள். தற்போது காமராஜ் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று காலை சட்டப்பேரவையில் அவர் முதல்வர் விஜய் மற்றும் தாவேக அரசை புகழ்ந்து பேசியிருந்தார். இந்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவிலிருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, இன்னைக்கு காலையில தான் காமராஜ் சட்டப்பேரவையில பேசினார். தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். பின்னணி என்ன? விக்னேஷ், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மட்டும்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். ஏற்கனவே பெரும்பான்மை விஜய்க்கு கிடைக்காத பட்சத்தில் தனது ஆதரவு வழங்குவதாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி கூட வெளியாது. அது ஏஐ வீடியோ உள்ளிட்டவைகளை தெரிவித்து ஆளுநரிடம் டிடிவி தரப்பு நேரடியாக புகார் மனுவை அளித்தது. ஆனால் இந்த நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவை கூடிய நிலையில் அதில் விஜயை புகழ்ந்து பேசினார். முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்று அரசுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் விரிவான ஒரு அறிக்கை தெரிவித்து மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி இன்று சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்திருப்பது கட்சியின் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணானது. காமராஜ் அவர்களின் இன்றைய செயல்பாடு அவரின் வெற்றிக்காக பாடுபட்ட அமமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். எனவே கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செய்யப்பட்ட காரணத்தாலும் காமராஜ் அவர்கள் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து இன்று முதல் உடனடியாக நீக்கப்படுகிறார் என தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பிறகு காமராஜ் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை வழங்குவதாக விஜய் தரப்பிடம் முன்னதாகவே தெரிவித்தார். ஆனால் டிடிவி தினகரன் எங்களது ஆதரவு எப்பொழுதும் அதிமுகவுக்கு என்று தெளிவாக தெரிவித்திருந்தார். அப்பொழுதே ஒரு முரண்பாடு நேரடியாக வெளியிட்டது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.